எரேமியா 5ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களில் திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய்யானையிடுகிறார்களே. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும், நான் பெரியோர்களிடத்திலே போய் அவர்களோடே பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள். ஆகையால் காட்டில் இருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும், வனாந்திரத்தில் உள்ள ஓநாய்கள் அவர்களை பீறும், சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாயிருக்கும். அவைகளில் இருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான். அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? உன் பிள்ளைகள் என்னை விட்டு தெய்வமல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தி ஆக்கின அவர்கள் விபச்சாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் கொழுத்த குதிரைகளைப் போல காலமே எழும்பி அவனவன் தன் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்னாலே கணைக்கிறான். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை குறித்து தான் பேசுகிறார். ஏன்னா நீங்கள் முதல் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, எருசலேமின் வீதிகளில் நீங்கள் சுற்றி பாரு அப்படிங்கிறார். அப்போ எருசலேமின்னு சொல்லி வரும்போது தேவஜனம், இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் சபையை குறிக்கும், நம்மை குறிக்கும். இந்த இடத்துல ஆண்டுடைய ஆதங்கம் என்னன்னா, ஆண்டவருக்கு அழிப்பதற்கு இஷ்டம் இல்லை, ஆண்டவருக்கு அடிப்பதற்கு இஷ்டம் இல்லை, ஆண்டவருக்கு மன்னிப்பதற்கு தான் இஷ்டம். ஆனால் வேதனையாக சொல்கிறாரு, நான் மன்னிப்பு தரத்தக்கதாக அவங்க வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறார். அதுக்கு பதிலாக நியாய தீர்ப்பு கொடுக்கத்தக்கதாக இருக்குது. நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும்? எப்படி நான் நீதியை சரி கட்டாமல் இருக்க முடியும்? எப்படி நான் விசாரியாமல் இருக்க முடியும்? ஒரு பக்கம் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், இன்னொரு பக்கம் ஆண்டுடைய சுபாவம், அவர் நீதி உள்ள ஒரு தேவன். நம்ம ஆண்டு ரெண்டு சுபாவமும் இணைஞ்சவர். ஒரு பக்கம் பயங்கர அன்புள்ளவர், இன்னொரு பக்கம் நீதி உள்ளவர். அவர்கிட்ட அநீதி காணப்படவே காணப்படாது. அநீதி இருந்துச்சுன்னா சாத்தான் உள்ள நுழைஞ்சிருவான். எப்படி நீங்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்லி சாத்தான் கேட்பான். ஆண்டவர் நீதி உள்ள ஒரு தேவன், அவர் அன்புள்ளவர், அதே பக்கம் நீதி உள்ளவர். ஏசாமியை பூமிக்கு அனுப்பி ரத்தத்தை சிந்த வச்சதும் அவருடைய அன்பும் நீதியும் ரெண்டும் சேருகிறது. அவர் அன்புள்ளவர், நம்ம மேலே அன்பு காட்டினார். அந்த அன்பின் நிமித்தம் அவர் ஏசப்பாவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போனது எதற்காக? அவர் நீதி உள்ளவர். என்ன மன்னிக்கணும்னா, அன்னைக்கு மன்னிப்பை பெறுவதற்கு, என்னை தகுதியாக்குவதற்கு ஒருவர் நம்ம சார்பாக அந்த வேதனை என்ன செய்யணும்? தண்டனை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு அந்த தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். பிதாவுடைய நீதியை அவர் சிலுவையில் நிறைவேற்றி முடித்தார். அவர் அன்புள்ளவர், நீதி உள்ளவர். இந்த இடத்துல ஆண்டுடைய வேதனை என்னன்னா, நான் மன்னிக்க ஆசைப்படுகிறேன், மன்னிக்க முடியவில்லை. நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறோன்னு ஆசைப்படுகிறேன், ஆசீர்வதிக்க முடியவில்லை. காரணம் என்ன? அப்போ இன்னைக்கு இதில் நம்ம வாசிச்ச இந்த 9 வசனங்களை 5 வித்தியாசமான காரியங்களை ஆண்டு சொல்லி, இப்படி இருக்கிறதுனால அவர்களை என்னால் மன்னிக்க முடியவில்லை, அவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. அதுக்கு பதிலாக என் கரம் அவர் மேலே வருகிறது, நீதியை கரி கட்டுகிறேன் என்று சொல்லுகிறாங்க. என்னென்ன காரியத்தை சொல்லுகிறாங்க? முதல் வசனத்தை வாசிப்போம் பாருங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்கள், ஆனால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அப்போனா மன்னிப்பு தர முடியாமல் போறதுக்கு காரணம் ஒருவன் கூட இல்லைங்கிறார். அந்த எருசலேம்ங்கிற சபையில் ஒருவன் கூட அவர் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் இல்லையா? அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? வசனம் சொல்லுது, நியாயம் செய்து அதுக்கப்புறம் சத்தியத்தை தேடுகிற ஒரு மனுஷன். ஆண்டவர் ஒரு சபையை ஆசீர்வதிப்பதற்கு,
ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு, ஒரு சமுதாயத்தை ஆசீர்வதிப்பதற்கு, ஏன் எசேக்கியேல் 22:30 ஒரு தேசத்தையே ஆசீர்வதிப்பதற்கு ஒரு மனிதனை தேடுகிறாராம். ஒரு மனிதனை தேடு. என்ன தேடுகிறார்? அந்த மனிதன் யாரா இருக்கணும்? நியாயம் செய்கிறவனா இருக்கணும், சத்தியத்தை தேடுகிறவனா இருக்கணும். அது என்னது நியாயம் செய்வதுன்னா? நியாயம்னா என்ன அர்த்தம்? அவர் பார்வையில எது நியாயமோ அல்லங்க, அவர் பார்வையில் எது ரைட்டோ, அவர் பார்வையில் எது கரெக்டோ, அதுக்கு இன்னொரு பேர் என்ன? தேவ சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷன். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறவர் யாரு? அவருக்குள்ள ஒரு பாரம், ஆண்டவரே உங்க சித்தத்தை மட்டும்தான் நான் என்ன செய்யணும்? நான் செய்வேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமா நான் மட்டும்தான் செய்வேன், உங்க பார்வையில் எது நியாயமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், எனக்கு நியாயமோ எனக்கு சரியோ எனக்கு சாதகமோ நான் பார்க்க மாட்டேன், உங்க பார்வையில் நியாயமானதை நான் செய்வேன் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல சத்தியத்தை தேடுகிறவனா. சத்தியம்னு வரும்போது பைபிள் சொல்லுது ஏசப்பாவுக்கு ஒரு பெயர் சத்தியம். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கு. அப்ப சத்தியம்னா யாரு? ஏசப்பா. அதே யோவான் 17:17 கர்த்தருடைய வசனத்தை சத்தியமா அந்த இடத்துல பார்க்கிறோம். உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப சத்தியத்தை தேடுகிறவன் என்று என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனத்தை தேடுகிறவன், இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவன். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த வழியில நீங்க போறீங்கன்னு சொல்லி ஆண்டவரை தேடு ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார்? தேடுகிறார். பாரமா கர்த்தர் சொல்றாரு ஒருவனும் இல்லை என்கிறார். இந்த சங்கீதம் 53 பல நேரம் அதை உலக மக்களுக்கு, இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அல்லது தேவன் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறவர்களுக்கு நம்ம நினைச்சிருவோம். ஆனா இந்த எரேமியா 5 அடிப்படையில் அதை பார்க்கும்போது அதில் சபையில் இருக்கிறவர்களையும் அது குறிக்கும். சங்கீதம் 53 முதல் 3 வசனங்கள் நம்ம வாசிப்போங்க. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார், அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போ கர்த்தர் பார்வையில் எது நன்மையோ, கர்த்தர் பார்வையில் எது நியாயமோ, எது நீதியோ, அதை தேடாத ஒரு மனுஷன் யாரு? தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மதிகேடு. தேவன் இருப்பாருன்னா அவர்கிட்ட நீதியை தேடுவானே, அவர் வழியை தேடுவானே, அவர் இருப்பது உண்மையானா அவர்கிட்ட ஆலோசனை கேட்பானே. இப்போ பெரியவங்க ஒருத்தர் இருப்பாங்கன்னாங்க, கண்டிப்பா அந்த பெரியவங்களுக்கு நம்மளை விட என்ன இருக்கும்? அனுபவம் இருக்கும். அவங்க கூட நம்ம என்ன செய்வோம்? ஆலோசனை கேட்போம். அப்போ அவங்க கூட நம்ம ஆலோசனை கேட்காம நம்ம சுயமா தவறா நம்ம செய்து கொண்டிருப்போம்னா அர்த்தம் என்ன? அவங்க இருந்தாலும் அவங்க இல்லை என்று நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோம்? நம்ம நடக்கிறோம். அதே போலதான் தேவனும். தேவன் இருப்பாருன்னா அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கண்டிப்பா என்ன செய்வோம்? கேட்போம். தேவனே உங்க சித்தம் என்ன, எது நியாயம், எது உங்க பார்வையில நீதி, எது ட்ரூத்ஃபுல்னஸ், ஆண்டுகிட்ட நம்ம கேள்வி கேட்போம். முதல் காரியம், ஆண்டுடைய கம்ப்ளைண்ட் என்ன? என்னை தேடுகிறவன் இல்லை, சத்தியத்தை தேடுகிறவன் இல்லை, நியாயத்தை செய்கிறவன் இல்லை, ஆகையால் ஏன் ஜன மேல நியாய தீர்ப்பு வருகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறார். ஒன்று. இரண்டாவதாக மறுபடியும் எரேமியா 5 வருவோம். 2வது வசனத்துல இன்னொரு கம்ப்ளைண்ட் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய்யானை இடுகிறார்களே. இரண்டாவதுங்க, புதிய ஏற்பாடுல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சத்தியம் என்னன்னா, தேவ பிள்ளைங்க சத்தியம் பண்ணவே கூடாது. அல்லங்க, வசனம் சொல்லுது சத்தியம் பண்ணவே கூடாது. உள்ளதை உள்ளதென்று என்ன செய்யுங்க? நீங்க சொல்லுங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க நான் சத்தியமா சொல்லுகிறேன், கடவுள் பெயர்ல சத்தியம், குழந்தைங்க பெயர்ல சத்தியம், ஏசப்பா பிள்ளைங்க இந்த வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தவே கூடாது. எங்க வாசிக்கிறோம் நாங்க? மத்தேயு 5 வாங்க, 33வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அன்றியும் பொய் ஆணை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி, எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம், உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன? இருக்கிறதா சொல்லுங்க, சத்தியம் பண்ணாதீங்க, சத்தியம் சொல்லாதீங்க, வசனம் சொல்லுங்க. ஆனா இந்த எரேமியால ஆண்டவர் சொல்றாரு, என் பேரை கொண்டு சொல்லுகிறாங்க,
என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறாங்க. என் பேரை பயன்படுத்தினாலும் துணிஞ்சு என்ன செய்கிறாங்க? பொய் சொல்லுகிறாங்க. கர்த்தர் பெயரையே பயன்படுத்துகிறாங்களா? கர்த்தர் பெயரு நிமித்தம் நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து பைபிளில் இந்த எலிசா தீர்க்கதரிசியும் வேலைக்காரன் பேர் என்ன? கேயாசி. எலிசா கேயாசி நாகமான சுகப்படுத்திட்டாங்க. நாகமான் வந்து காசு வாங்க சொல்றாரு, காணிக்கை வாங்க சொல்லுகிறாரு. அப்போ அந்த இடத்துல எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், உன் கையில ஒரு காசு கூட நான் என்ன செய்ய மாட்டேன்னா வாங்க மாட்டேன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் போய் சொல்லலை, சும்மா சொல்லலை, பெயரளவா சொல்லலை. நீ கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன், உன் கூட நான் காசு வாங்கினேன்னா காசுக்காக காரியம் செய்ததாய் போயிடும், என் ஆண்டவரை விலை பேசுவதாய் போயிடும். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் உண்மையாய் சொல்லுகிறேன், உன் கூட நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டார், ரிட்டர்ன் போயிட்டார். கேயாசிக்கு உள்ளம் பொறுக்கலை. இவ்வளோ பெரிய நல்ல வாய்ப்பு, ஒரு பெரிய ராஜாவுக்கு ஈக்குவலானவருங்க நாகமான், பெரிய காசோடு பெரிய பொருட்களோடு வந்து இருக்கிறாங்க. ஐயோ வாய்ப்பை விட்டுட்டாரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் திரும்பி போய் அவன்கிட்ட என்ன செய்வேன்? நான் காசு வாங்கிட்டு வருவேன்னு சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு எலிசா சொல்லுகிறாரு. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று யார் சொல்லுகிறாரு? கேயாசியும் சொல்லுகிறாரு. இவர் சத்தியத்தை பேசுகிறாரு, இவர் தவறான காரியத்துக்காக பொய் ஆணை இடுகிறாரு என்று சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில் என்னுடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகளாக இருக்கிறதா? நான் செய்வேன் என்றால் நான் செய்து முடிக்கிறேனா? நான் கட்டுவேன் என்றால் கட்டி முடிக்கிறேனா? இப்போ ஒருத்தர்கிட்ட ஏதோ இப்போ பைபிள் சொல்லுதுங்க, இப்போ கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு என்னவா இருக்கிறாங்களா? அடிமையாக இருக்கிறானா? ஒரு துன்மார்க்கன் தான் வாங்கினதை என்ன செய்ய மாட்டான்? செலுத்தாம போயிடுவேன். நான் வாக்கு கொடுக்குறேன், நான் கொடுப்பேன் என்று ஆண்டோடைய பிள்ளைங்க வாங்கக்கூடாது. ஆனால் வாங்கிட்டோன்னா செலுத்தாம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் பல காரணங்களை சொல்லி இத்தனை வருஷம் கட்டியாச்சு, இவ்வளோ வருஷம் வட்டி கட்டியாச்சு என்று சொல்லி சட்டத்தை எல்லாம் வச்சு என்னெல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாக்கு கொடுத்துட்டோம். வசனம் சொல்லுது, தேவனுடைய பர்வதத்தில் யார் நிலைச்சிருப்பானா, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? அவன் தவற மாட்டான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? என் வாயின் வார்த்தைகளில் எப்படி இருக்கிறோம்? ஆணுடைய பிள்ளைங்க நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது ஆணையிட்டுட்டு அந்த பிரச்சனை வரும்போது வாக்கு கொடுத்துடுறோம், பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் வாக்கை மறந்துட்டோமா? ஏசப்பா எங்களை மன்னிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களை நான் மன்னிக்க முடியாமல் போறதுக்கு காரணம், என் ஜனங்கள் லைஃப்பில் நான் ஆக்கினை தீர்ப்பு வர செய்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் பொய்யானை இடுகிறாங்க, என் பெயரை சொல்லுகிறாங்க, என் நாமத்தை பயன்படுத்துகிறாங்க. பாருங்க, அந்த 10 கட்டளைகள் இல்லைங்க, ஒரு கட்டளையில் மட்டும்தான் நான் தண்டியாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறார். எந்த கட்டளைன்னா, கர்த்தருடைய நாமத்தை வீணில என்ன செய்யாத, நீ வழங்காத. அவருடைய நாமத்தை வீணில வழங்குகிறவனை நான் தண்டியாமல் விட மாட்டேன். கர்த்தர் பெயரை சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கிறான். கர்த்தர் பெயரை சொல்லி, இப்போ திருமண வாக்குகள், அவனுடைய பிள்ளைங்க ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. பிரியிறாங்கன்னா கர்த்தர் சன்னிதானத்தில் செய்த வாக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? பொய்யாக்குகிறாங்க. ஆண்டவர் சொல்ல, எப்படி நான் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்? அந்த குடும்பத்துக்கு நான் எப்படி நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பேன்? ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் நடுவில் சாகிற வரைக்கும் நீதான் என் கணவன், நீதான் என் மனைவி என்று ஆணையிட்டதுக்கு அப்புறம் பல காரணங்களை சொல்லி பிரிஞ்சு போவாங்கன்னா இயேசுப்பா அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆண்டவர் சொல்ல, தள்ளி விடுதலை நான் என்ன செய்கிறேன்? நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்போ எரேமியா 5ஆம் அதிகாரத்தில் ஏன் ஜனங்க ஏன் பெயரை சொல்லி பொய்யானை இடுகிறாங்க? எப்படி தண்டியாமல் விடுவேன் என்று ஆண்டவர் கேட்கிற. 3ஆவதாக எரேமியா 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். 3ஆவதுங்க, நம்ம கொஞ்ச நாளாக திரும்பி நம்ம இந்த வார்த்தையை பார்த்துட்டே வருகிறோம். ஆண்டவர் நம்மளை நேசிப்பாருன்னா, நான் தவறு செய்யும்போது என்னை விட மாட்டார். என் மேலே அன்பு இருந்துச்சுன்னா, நான் தப்பு செய்யும்போது கண்டிப்பாக என்ன செய்வார்? என்னை சிட்சிப்பார். என்னை அவர் மகனா நினைப்பாரனா, மகளா நினைப்பாரனா, கண்டிப்பாக நான் தவறு செய்யும்போது இயேசுப்பா என்ன செய்வார்? சிட்சிப்பார். இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் அந்த அன்பினால் எல்லாரையும் சிட்சிக்கிறது இல்லைங்க. உலக மனுஷன் ஆண்டு சிட்சிக்கிறது இல்லை. அதே தப்ப உலக மனுஷன் செய்கிறா, அவங்களுக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆனால் தேவ பிள்ளை அதை சின்ன அளவு செஞ்சால் கூட தேவனுடைய கோபம் அவங்க மேலே என்ன செய்கிறது? வருகிறதுன்னு பார்க்க. இது எதனால? நம்மளை நேசிக்கிறதுனால. ஆனால் ஆண்டு இங்கே வேதனையாக சொல்லுகிறாரு, நான் அடிக்கிறேன், ஆனால் அது அவங்களுக்கு என்ன செய்யலை? உணர்வு கொடுக்க மாட்டேங்குது.
வியாதியை அனுப்புகிறாரு, இழப்புகளை அனுப்புகிறாரு, நஷ்டத்தை அனுப்புகிறாரு, அவமானத்தை அனுப்புகிறாரு. ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்கன்னா அந்த ஸ்கூல்ல காலேஜில் வெட்கப்படுத்துகிறாரு, தோற்று போக பண்ணுகிறாரு, ஃபெயிலாக்க பண்ணுகிறார். ஏன் செய்கிறாரு? உணர்வடையும்படியாய். ஆண்டுடைய காரியத்துக்கு விரோதமா நம்ம செஞ்சுட்டோம், யோசிச்சு பார்த்து மனம் திரும்பணும். ஆனால் வேதனையா சொல்றாரு, நான் அடிக்கிறேன், அவங்களுக்கு அது என்ன செய்யல, நோகலைங்கிறார். நான் நிர்மூலமாக்குகிறேன், ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி நாங்க என்ன ஆனாலும் திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ஆண்டவர் அடிக்கிற அளவு வெயிட் பண்றோமா, அல்லது ஆவியானவர் உணர்த்தும் போது அமையா துக்கப்படுத்திட்டேனே? பாருங்க, ஒரு தேவ பிள்ளை தப்பு செஞ்சுட்டாங்கன்னா தேவ சமாதானத்தை கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாங்க, இழந்துருவாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஒரு தேவ பிள்ளை சமாதானமாக இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஒன்று செஞ்சிட்டோன்னா நமக்குள்ளே ஆவியான ஒரு வாசம் பண்ணுவாருன்னா, ஒரு உறுதியான நம்பிக்கை அவர் இருப்பாருன்னா என் பாவத்தை கண்டிப்பாக என்ன செய்வார், கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். எப்போ பைபிள் வாசித்தாலும், எப்போ சபைக்கு வந்து உட்கார்ந்தாலும், எந்த பாட்டை எடுத்தாலும், எந்த விசுவாசியை சந்தித்தாலும் என் மேலே இருக்கிற அன்பினால என் பாவத்தை சுட்டி காட்டி கொண்டே இருப்பார். அவனுடைய பிள்ளை உணர்வடைந்து மன்னிப்பு கேட்டு சரியாகணும். அடிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் வெயிட் பண்ணக்கூடாது. ஆனால் வேதனை ஏசப்பா சொல்றாரு, நான் உணர்த்துகிறேன், பேசுகிறேன், அன்பு காட்டுகிறேன், கடைசியில் வேற வழி இல்லாமல் அடிக்கிறேன். ஆனாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. எப்படி அவர்களை தண்டிப்பாங்க, தண்டியாமல் இருப்பேன். எபிரேயர் புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும் சிச்சையை குறித்து பேசிட்டு வருவார். எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வேசி பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் 12:9-10 அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆண்டு நம்மை சிட்சிக்கிறாருன்னா எதுக்காக? என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக. அது ஏன் பரிசுத்தப்படுத்துகிறாரு? பரிசுத்தம் இல்லாமல் ஒரு தேவன் என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அவருடைய பாரம் என்ன? என் முடிவை கண்ண முன்னால வைக்கிறார். அந்த முடிவை யோசிச்சு பார்க்கிறாரு. ஐயோ பரிசுத்தம் இல்லைன்னா இந்த மகனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போயிருமே. அந்த பாரத்தோடு கூட நான் தவறு செய்யும்போது அடிக்கிறாரு, உணர்த்துகிறாரு, அவமானத்துக்குள்ள கொண்டு போகிறார். அவருக்கு என்ன சந்தோஷமா? என் பிள்ளை அவமானப்படும் போது பார்த்து எனக்கு சந்தோஷமா? இல்லவே இல்லை. ஆனாலும் அனுமதி கொடுக்கிறாரு. அர்த்தம் என்ன? முடிவை கண்ண முன்னால வைக்கிறாரு. அந்த பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவர் ஆகணும்னு சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டு உணர்த்தும் போது ஒப்பு கொடுக்குறோமா? பைபிள் அங்கங்க ஒரு சில சாட்சிகளை பார்க்குறோம். அடிச்சு கூட என்ன செய்யலை, அவங்க உணரவில்லை. நிறைய எக்ஸாம்பிளை பார்க்குறோம். ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு டைம் இல்லை, இந்த வசனம் எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. 2 நாளாகமம் 28:22 ஆகாஸ் ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். நெருக்கப்படுகிறாராம், பயங்கரமா தேவனுடைய கோபாக்கின அவன் மேல் வருகிறார். ஆனாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக மனாசே ராஜா நெருக்கப்படுகையில் மிகவும் தன்னை தாழ்த்தினார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க, மனம் திரும்புகிறாங்க, ஆண்டை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஆண்டை ரெஸ்டோர் பண்ணுகிறாருன்னு வாசிக்கிறோம். 3வது கர்த்தருடைய கம்ப்ளைண்ட் என்ன? நான் அடிக்கிறேன், நான் சிட்சிக்கிறேன், ஆனாலும் மனம் திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். 3வது. 4வதாக அதே எரேமியா 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 4வது வசனமும் 5வது வசனமும் வாசிப்போம். ஏன் ஆண்டவர் என்னால் என் ஜனங்களை மன்னிக்க முடியவில்லை? ஏன் நான் சிட்சிக்கிறேன்? ஏன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறேன்? காரணத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 4வது வசனமும் 5வது வசனமும் வாசிப்போம். அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும், நான் பெரியோர்களிடத்தில் போய் அவர்களோடே பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள். 4வதாக கர்த்தருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னாங்க, சாதாரண மக்களை ஆண்டவர் பார்க்குறாரு. அவங்களுக்கு அந்த அளவு வசனம் தெரியாது, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்க இல்லை, தேவனோடு அந்த அளவு நெருங்கின உறவு இல்லை. அதனால அவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் மேலே பார்த்து இந்த 3 காரியம்: சத்தியத்தை தேட மாட்டேங்கிறாங்க, நியாயம் செய்ய மாட்டேங்கிறாங்க, அடுத்தது வார்த்தையில் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, உண்மை இல்லை, சிச்சித்தாலும் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஆண்டவர் வேதனையா சொல்றாரு, அவர்கள் சிம்பிள் பீப்புள், அவர்கள் இன்னும் அந்த அளவு என்ன செய்யல, சத்தியத்தை அறியல. அவங்க அப்படிதான் இருப்பாங்க, ஏன்னா அந்த அளவு வசனம் தெரியாது. அதனால என்ன செஞ்சாரா, பெரியவர்கள்ட்ட போறாரு. பெரியவர்கள்னு என்ன அர்த்தம்? வசனத்தை அறிஞ்சவர்கள்.
பெரியவர்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு லீடர்ஷிப் ஸ்தானத்தில் இருக்கிறோம், ஊழியக்காரங்கன்னு அர்த்தம், மெய்ப்பர்கள் என்று அர்த்தம். பெரியவர்கள் இடத்துல போறாங்களா? என்ன நம்பிக்கையோடு? அந்த பெரியவர்களாவது, வசனத்தை அறிந்தவர்களாவது, சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாவது, ஊழியர்களாய் இருக்கிறவர்களாவது என்ன செய்வாங்க? உணர்வடைவாங்கன்னு சொல்லி தேடி போனா அவர்களை விட என்ன செய்யறாங்க? மோசமாய் இருக்கிறாங்க. அதாவது பார்வையிலே அவர்கள் மெய்ப்பர்கள், மனுஷங்க பார்வையில சத்தியத்தை அறிந்தவர்கள், ஜனங்க பார்வையில இவங்க ஊழியக்காரங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சிம்பிளான விசுவாசிகளை போல இவங்களும் இருக்கிறாங்க, அவர்களோட இவங்க மோசமா இருக்கிறாங்க. நான் எப்படி தண்டியாமல் இருக்க முடியும்? வசனம் அறியாதவர்கள் பரவாயில்ல. ஏன்னா பைபிள் சொல்லுதுங்க, நான் எந்த அளவு அறிஞ்சிருக்கிறேனோ அந்த அளவு நியாய தீர்ப்பு இருக்குமா. யார் கையில கொஞ்சம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க கூட கொஞ்சம் கேட்கப்படும், யார்கிட்ட அநேகம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அநேகம் கேட்கப்படும். தேவசித்தத்தை அறிஞ்சு செய்யாம போயிட்டா அநேக அடிகள் அடிக்கப்படும். தேவசித்தம் தெரியாம நான் தவறு செய்யும்போது கொஞ்சம் அடிகள் அடிக்கப்படும். அந்த அறிகிற அறிவுக்கு ஏற்றபடி நியாய தீர்ப்பு இருக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுது, அதிக ஆக்கினியை அடைவோம் என்று அறிந்து உங்களின் அநேகர் என்ன ஆகாதீங்க? போதகர் ஆகாதீங்க. போதகர் ஆக 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 மேலே போயிட்டே வரும், அதிகம் நமக்கு என்ன கிடைக்கும்? அடி கிடைக்கும்னு வசனம் சொல்லுது. ஆனால் இங்கே ஆண்டுடைய வேதனை என்ன? நான் பெரியவர்கள் என்று பெயர் பெற்ற அந்த மக்கள்கிட்ட போகிறேன், அவங்க கூட என்ன இல்லை, நீதியை பார்க்கல, நியாயத்தை பார்க்கல, நான் எப்படி அவர்களை தண்டியாமல் இருக்க முடியும்? மல்கியாவின் புஸ்தகத்தில் மல்கியா 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிப்போம் பாருங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன், நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். இவர்கள் ஆசாரியர்கள், ஆனால் வழியை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? விலகிட்டாங்க. இவங்க வாயில வேதத்தை தான் ஜனங்க தேடுறாங்க, ஆனால் இவர்களோ அந்த வேதத்தை பட்சபாதமாக கை கொள்ளுகிறாங்க. இவர்கள் கை கொள்ளாததுனால அவங்களை பார்த்து அநேகர் இடறி போகிறாங்க. ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து பாரமா ஒரு தேவ மனுஷன் வேதனையா ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தாங்களாம். அவர்கள் புதுதான் வந்த போது அழகாக மனம் திரும்பி கர்த்தரை தேடி ஜெபங்களுக்கு வருவது, ஆசையா வருவது, முன்னாலே வருவது, குடும்பமா வருவது, இப்படிதான் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களை விட மூத்தவர்கள், அவர்களை விட முன்பு கர்த்தரை அறிந்தவர்கள், ஊழியர்கள் அவங்கள பார்க்குறாங்க. அவங்க எல்லா ஜெபத்துக்கும் வர மாட்டேங்கிறாங்க, வேலை தான் முக்கியம் சொல்லி போயிடுறாங்க, வியாபாரம் தான் முக்கியம் சொல்லி போகிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு லேட்டாக வர்றாங்க. அப்போ அந்த கூட்ட ஜனங்களை குறித்து இப்போ வருகிற சாட்சி என்ன? அவர்களும் லேட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவர்களும் வேலைன்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த ஊழியக்காரனே எல்லா ஜெபத்துக்கும் வர மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் வரணும்? ஊழியன் என்று பெயர் பெற்ற அந்த குடும்பமே குடும்பமாக சபைக்கு வர மாட்டேங்கிறாங்க, நாங்கள் ஏன் வரணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்ன செய்தாங்க? கற்றுக்கொண்டாங்க. போன வாரங்களில் பாரமாக ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்த ஒரு சபை, அவ்வளோ வாஞ்சையாக இருந்த அந்த கூட்ட மக்கள் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன செஞ்சுட்டாங்க? கெட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் வேதனையாக சொல்கிறாரு, அந்த பெரியவர்கள் என்று சொல்லி அவர்களை தேடி போனேன், அவர்கள் என்ன செய்யலை? கர்த்தரை நேசிக்கவில்லை, அநேகர் இடறி போவதற்கு காரணமாக மாறிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோங்க? கண்டிப்பாக நம்மளை பார்க்குற ஒரு சிலராவது சபையில் இருப்பாங்க, நம்ம வாழ்க்கையை பார்ப்பாங்க, நம்மளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாங்க. ஆனால் நம்மளை கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம பார்ப்பாங்க. நம்ம அவர்களுக்கு நல்ல சாட்சியாக இருக்கிறோமா அல்லது அவர்கள் இடறி போவதற்கு நான் காரணமாக இருக்கிறேன்? பவுல் சொல்லுகிறாரு, ஒரு மனுஷன் என்னை பார்த்து இடறி போவான் மாம்சம் புசிக்கிறதுனால, நான் ஒரு காலம் நான் என்ன செய்ய மாட்டேன்? மாம்சம் புசிக்க மாட்டேன். எனக்கு மாம்சம் புசிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, எனக்கு அது ஒன்றும் இல்லைன்னு நல்லா தெரியும். ஆனால் என்னை பார்த்து புதுசாக ஒரு விசுவாசி துணிகரத்தோடு பாவம் செய்வானா, நான் வாழ்நாள் முழுது மாம்சத்தை புசிக்க மாட்டேன். ஏன்? அவர்கள் இடறி போகக்கூடாது, அன்பு அவர்கள் மேலே அன்பு இருக்கிறதுனால நான் என்னை காத்துக்கொள்வேன். நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், நமக்கு பின்னால் கர்த்தரை தேடினவர்கள் நம்மை பார்த்து உற்சாகம் அடைக்கிறவர்களா அல்லது நம்மளை பார்த்து கெட்டு போவதற்கு நம்ம காரணமாக இருக்கிறாங்க? ஆண்டவர் இந்த வேதனையாக சொல்லுகிறாரு, என் நியாயம் தீர்ப்பு கொடுப்பதற்கு காரணம் பெரியோர்களும் பாவம் செய்கிறாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக எரேமியா 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம் பாருங்க. இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? உன் பிள்ளைகள் என்னை விட்டு விட்டு தெய்வம் அல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபச்சாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். கடைசியா இந்த பகுதியில் ஆணுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, நான் தான் அவர்களை திருப்தி ஆக்கினேன், நான் தான் அவர்களை ஆசீர்வதிச்சேன், அந்த காரியத்தை செய்தது நான் தான்.
ஆனால் அவர்களோ அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்கிறாங்க? நன்றி சொல்லுகிறாங்க. அந்த இடத்துல போய் கூடுகிறாங்க. வேசி வீடுன்னு சொல்லி வரும்போது இந்த இடத்துல விக்கிரகாராதனை செய்கிற ஒரு இடம். கர்த்தர் செய்தாரா, கர்த்தர் கொடுத்தாரா, ஆனால் நன்றியும் பலியும் ஆராதனையும் கர்த்தருக்கு செலுத்தாம அவர்களுக்கு செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை தடவை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நம்ம மறந்துட்டு அந்த மனுஷங்க செய்தாங்கன்னு சொல்லி மனுஷனுக்கு உண்மையா இருக்கிறோம், கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர் கிரியை செய்யலைன்னா ஒரு நன்மையான ஈவு, பரிபூர்ணமான வரம் நமக்கு வரவே வராது. ஒரு காரியம் நன்மை நமக்கு வந்துருச்சுன்னா அது கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்கிறது? வருது. ஆண்டவர் தான் அதை கொடுக்கிறார். யாரோ ஏவுகிறார், யாரையோ உணர்த்துகிறார். ஏன் பிள்ளை, ஏன் மகாவை நீ போய் உதவி செய்ய கர்த்தர் சொல்லுகிறார். செய்கிற கர்த்தரை மறந்து செஞ்ச மனுஷனை மேன்மைப்படுத்துகிறோமா? ஆண்டவர் வேதனையாங்க மோசையோடு மேலே மலையில் பேசி கொண்டிருக்கிறார். அப்போது கீழே இருக்கிற ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, 40 நாட்கள் ஆயிடுச்சு மோசே போய். 39வது நாள் ஆரோன்ட்டு வந்து சொல்லுகிறாங்க, இந்த மோசேக்கு என்ன ஆச்சோ சொல்லி தெரியல, எங்களை நடத்தி கொண்டு செல்லக்கூடிய தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்குன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. ஆரோனும் உடனே உண்டாக்கி என்ன சொல்கிறான் பாருங்க. நம்ம அந்த வசனம் வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? எவ்வளோ ஆச்சரியமா ஓங்கிய புயத்தினால அவ்வளோ பாரத்தோடு கூட தான் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்திருக்கும் போது நாங்கள் கையினால் செய்த ஒரு கன்றுக்குட்டியை பார்த்து நீதான் எங்களை எகிப்திலிருந்து நடத்தி வந்த ஆண்டுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதுதான் அந்த இடத்துல எரேமியால சொல்லுகிறேன். நான் தான் அவர்களை திருப்திப்படுத்தினேன். அந்த வேலையை கொடுத்தது நான் தான், அந்த ஞானத்தை கொடுத்தது நான் தான், அந்த திறமையை கொடுத்தது நான் தான். ஆனால் மறந்துட்டாங்களே, எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேற எதற்கோ செலுத்துக்கிறாங்களே. இது மனுஷனா இருக்கலாம், தெய்வமா இருக்கலாம், நானா கூட இருக்கலாம். கர்த்தர் செய்ததை நான் செய்ததா பல நேரம் என்ன செஞ்சிருவோம், நம்ம சொல்லி விடுகிறோம். இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் தான், டைம் இல்லை நமக்கு, 17வது உபாகமம் 8:17 ஆண்டவர் சொல்ல, நான் மறந்துடாத, நீ அங்கே போகிற, நீ கட்டாத வீடுகளில் நீங்கள் தங்க போகிறீங்க, நீங்கள் நாட்டில் அந்த திராட்சை தோட்டங்களை ஒலிவ பழங்களெல்லாம் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அங்கே போகும்போது என்னை மறந்துடாதீங்க, என் கைபலன், என் சாமர்த்தியம் இதை செய்ததுன்னு சொல்லாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. எத்தனை தடவை கர்த்தர் இந்த ஞானத்தை கொடுத்தார், கர்த்தர் கிருபையை கொடுத்தார். நாமோ நான் செஞ்சுட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் திறமைய காரியங்களை செஞ்சுட்டேன், மகிமையை நமக்கு எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் வேதனையா சொல்றாரு, திருப்தி ஆக்கினவர் நான், ஆனால் அவர்களோ நன்றியை வேற எங்கேயோ செலுத்தி கொண்டு. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்? ஆண்டருக்கு கனத்தை செலுத்துகிறோமா? 5 பாவங்களை நமக்கு முன்னால் ஆண்டவர் வைக்கிறார். நீதியை செய்து சத்தியத்தை தேடுகிற மனுஷன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறத பார்க்கிறோம். 2வது, வாயில உண்மை இல்லை, அவங்க சொன்னதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுவும் எப்படி சொல்லுகிறாங்க? என் பேரை சொல்லி சொல்லுகிறாங்க, ஆனாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? வார்த்தையில அவங்களுக்குள்ள உண்மை இல்லைன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. 3வது, நான் சிச்சிக்கிறேன், ஆனாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க, இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளுகிறாங்க. 4வதாக அப்படிதானே வாசிச்சோம், பெரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட, மெய்ப்பர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட, சத்தியத்தை அறிந்தவர்கள் கூட அவங்க தவறு செஞ்சு மற்றவங்க எழுதி போறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆண்டவரை எதிர்பார்க்கிறது இல்லைங்க. யார்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கா அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறார், அவங்க கூட தேடி பார்க்குறார். அங்கே என்ன இல்லை, ஏசப்பா கனியை பார்க்கலைங்கிறார். கடைசியாக வாசிக்கிறோம், கர்த்தர் செய்ததை நான் செய்தது போல, யாரோ மனுஷன் செய்தது போல, யாரோ செய்தது போல கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் நமக்கு மகிமையும் மனுஷர்களுக்கு மகிமை செலுத்தும் போது அது நியாய தீர்ப்புக்கு கொண்டு போய் முடிச்சோம். கடைசி ஒரே ஒரு சிந்தனை பாருங்க, ஒருவரும் இல்லைன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. ஒருவர் இருந்தால் நான் மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுகிறான். ஒரு மனுஷனும் இல்லை, உண்மை உள்ளவன் இல்லை, சத்தியத்தை தேடுகிறவன் இல்லை. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறார். யார் இருக்கிறாரு? ஏசப்பா இருக்கிறார். அந்த ஒரு மனிதனா பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறாரு, ஒருவனும் இல்லை, ஆகையால் மன்னிப்பு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அந்த ஒரு மனிதனா என் தகப்பனாக இயேசு இருக்கிறார், அவரை சார்ந்து கொள்வோம். ஏசப்பா நாங்கள் தவறி இருக்கிறோம், ஆனால் நீங்கள் தவறில்லையே. நாங்கள் பொய் சொல்லி இருக்கிறோம், நீங்கள் பொய் சொல்லவே இல்லையே. நாங்கள் உணராமல் இருந்திருக்கிறோம், நீங்கள் உணர்ந்து இருக்கிறீங்களே. நீங்கள் பிதாவுக்கு எப்பொழுது மகிமை செலுத்துனீங்களே. ஏசாமி என்ன செஞ்சாலும் பிதா செய்தார், பிதாவுக்கு மகிமை கொடுத்தார், அந்த அளவு நீங்க வாழ்ந்தீங்களே. அப்ப கர்த்தர் நிமித்தம் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்.
பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் நிமித்தம் நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம். நம்ம மற்றவங்களுக்காக பரிந்து பேசுவோம், நம்ம வாழ்க்கைக்காக பரிந்து பேசுவோம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம். நம்முடைய நீதி அல்ல, கர்த்தருடைய நீதியை நம்புவோம். அன்றே நீங்க சொன்னீங்களே, ஒரு மனுஷன் இருந்தா நான் மன்னிப்பேன் என்று சொல்லி, அந்த ஒரு மனுஷன் அங்கே இயேசு இருக்கிறார்ல. என் மகனை மன்னிங்க, என் கணவனை மன்னிங்க, என் பிள்ளைகளை மன்னிங்க. நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து முடிப்போங்க. மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பக்கமாக அனுப்பப்பட்ட இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பாரத்தை நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. நீங்கள் அன்புள்ளவர் அப்பா, நீங்கள் இரக்கம் உள்ளவர். உங்களால் மனப்பூர்வமாக ஒரு மனுஷனை தண்டிக்கவே முடியாது ஏசப்பா. ஒரு சிச்சையை அனுப்புகிறீங்கன்னா சந்தோஷத்தோடு நீங்கள் சிச்சிக்கவே முடியாதுப்பா. உங்கள் குணம் அது ஆண்டவரே. கரிசனை உள்ளவர். அடித்தாலும் அழுதுட்டே அடிக்கிற ஒரு தேவன் தான் எங்கள் தேவன் ஏசப்பா. என் பிள்ளைக்கு நான் இப்படி செஞ்சிட்டனே என்று சொல்லி கண்ணீர் விடுகிற ஒரு தகப்பனப்பா. இன்னைக்கு எங்களோடு பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை நீங்கள் சுட்டி காட்டினீங்க. உண்மைதாண்டவரே, இந்த 5 விஷயத்திலையும் நாங்கள் தவறி விடுகிறோம் அப்பா. நீதியை நாங்கள் செய்கிறது இல்லை, சத்தியத்தை நாங்கள் தேடுகிறது இல்லை. கிருபையாக எங்களை மன்னிங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பூமிக்குரிய காரியத்தை தான் தேடிட்டு போயிடும். கர்த்தர் பார்வையில் நீதியை செய்யாமல் எங்கள் பார்வையில் எது நீதியோ அதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். வார்த்தையில் நாங்கள் உண்மை இல்லை ஏசப்பா. சொன்ன வாக்கை நிறைவேற்ற மாட்டேங்கிறோம். எத்தனை பொருத்தனைகள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். கஷ்டத்தில் துக்கத்தில் பொருத்தனை பண்ணினோம், உங்கள் நாமத்தினால செஞ்சோம். காரியங்கள் சமாதானமான போது நாங்கள் மறந்து விட்டோம் ஆண்டவரே. கடன் வாங்கவே மாட்டோம் தீர்மானம் எடுத்தோம், பொய் சொல்லவே மாட்டோம் தீர்மானம் எடுத்தோம், மன்னிப்போம் தீர்மானம் எடுத்தோம், அதிகாலையில் எந்திரிப்போம் தீர்மானம் எடுப்போம், எல்லா சபை கூடுதலுக்கு வருவோம்னு சொல்லி தீர்மானம் எடுத்தோம், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்போம் என்று தீர்மானம் எடுத்தோம். ஆனால் மறந்துட்டோம் ஆண்டவரே. கிருபையாக எங்களை மன்னிங்க ஏசப்பா. சிச்சிக்கும் போது நாங்கள் அதை உணராமல் போயிட்டோம், உங்கள் மேலே கோபப்பட்டுட்டோம், மனம் திரும்பாமல் போயிருக்கிறோம். கிருபையாக எங்களை மன்னிங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நம்புகிறீங்க, பெரியவர்களாக எங்களை பார்க்குறீங்க, மேய்ப்பர்களாக பார்க்குறீங்க, வசனத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் வசனத்தின்படி நாங்கள் நடக்க மாட்டேங்கிறோம். வாயில் அறிக்கை செய்கிறோம், கிரியையிலோ நாங்கள் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம். கிருபையாய் ஆண்டவரே எங்களை இன்னைக்கு மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன குறைகளை இன்னைக்கு உணர்த்துனீங்களோ தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை மன்னிங்க. மன்னிப்புக்கு ஆண்டவரே எங்க நீதியை நம்பி வரல, அந்த ஒரு மனிதனா இயேசு இருக்கிறதுனால அந்த இயேசுவை நம்பி வருகிறோம். இயேசுவின் ரத்தத்தை நம்பி நம்புகிறோம். எங்களை மன்னிங்க, எங்க குடும்பத்தை மன்னிங்க, எங்க சபையை மன்னிங்க, எங்க சமுதாயத்தை மன்னிங்க. நாட்களை கூட்டி கொடுங்க, கிருபை கொடுங்க. ஒரு சிலர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க ஏசப்பா, இன்னும் மனம் திரும்பலையா, இன்னும் உங்க பக்கமா வரவில்லை, மரணம் வந்துச்சுன்னா அவங்க பரலோகத்துக்கு போவாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு மன்னித்து இரக்கம் பாராட்டி நாட்களை கூட்டி கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் கர்த்தர் காதத்தில் நாங்கள் விழுகிறோம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.